अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷீ பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த கோட்பாடாக கொள்ளப்படுகிறது. எம்பெருமானையே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சித்தருள வேண்டும், நீயே உபாயமாயிருந்து என்னை ரட்சித்தருள வேணும் என்று அவனை பிரார்த்திக்கின்ற அந்த பிரார்த்தனை, அதற்குத்தான் சரணாகதி என்பது பெயர். அதைத்தான் பிரபத்தி என்கிற சொல்லாலேயும் ஞாசம் என்கிற சொல்லாலேயும் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த சரணாகதி நெறியை பற்றி விவரிப்பதற்காக பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே ஒரு ஸ்தோத்திரம்தான் ஞாச திலகம் என்பது. ஸ்ரீரங்கநாதனை குறித்து அருளி செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே சரணாகதியினுடைய தத்துவங்களை எல்லாம் மிக விளக்கமாகவே தெரிவிக்கின்றார். அதிலே நாம் அனுபவித்த கீழே 10வது ஸ்லோகத்திலே அவர் என்ன தெரிவித்தார், சரணாகதி என்கிறது என்ன என்பதை பற்றி அங்குதான் தொடங்குகிறார் என்று கொள்ளலாம். கீழே 9 ஸ்லோகங்கள் முன்னுரை போலே அமைந்திருந்தன. 10வது ஸ்லோகத்தில் அந்த சரணாகதியை பற்றி தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கிற பொழுது அந்த சரணாகதி என்கிறது எப்படிப்பட்டது என்றால், உடனே மோட்சம் வேணும் என்று நினைப்பவனுக்கு உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஆர்த்தேஷு ஆசுபலா என்று சொல்கிறார். உடனே ஆர்த்தேஷு, அந்த துன்பத்தின் உலகத்தினுடைய துன்பத்தின் காரணமாக உடனே மோட்சத்தை அடைய வேணும் என்று நினைப்பவனுக்கு அப்பொழுதே கொடுத்து விடும். ஆனால் சில பேர் பல பேர் அப்படி அல்லாமல் இந்த உடல் என்றைக்கு கீழே விழுகிறதோ அன்றைக்கு என்று நினைப்பவர்களுக்கு உச்சின்ன தேகாந்தரா என்று அவரவர்களுக்கு அந்த சமயத்திலே பலத்தை கொடுக்கும் என்றெல்லாம் அந்த சரணாகதியை பற்றி தெரிவித்தவர். கடைசியாக அந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன தெரிவித்தார், ஸ்ரீரங்கேஸ்வரா त्वय्येव त्वदुपाय दीहि அபிஹித சோபாய பாவாஸ்துமே என்று, நீயே உபாயம் என்ற நினைவோடு, இப்படி நான் பற்றுகின்ற பற்றுதலும் உபாயம் அன்று என்கிற நினைவோடு அந்த நினைவானது எனக்கு தங்க வேண்டும். தொய்யேவ உபாய தீஹி என்றால் பலனாயிருக்கிற பகவான் அவனே உபாயம் என்றதாக அந்த வடிவுள்ள பிரபத்தி அது. அதற்கு மேலே அபிகித ஸ்வ உபாய பாவா, தன்னை உபாயம் என்று அது கொள்ளாமல் இருக்கக்கூடியது அது அந்த பிரபத்தி என்கிறதையும் சொல்லுகிறார். அதாவது பிரபத்தியை உபாயமாக கொள்ளாதிருத்தல் என்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையானது மே அஸ்து எனக்கு உண்டாக வேணும். அபிஹிதஸ்வ உபாய பாவா, அதுவே முக்கியமான உபாயம் என்கிற எண்ணமற்றதாக இருக்கக்கூடிய நிலை, அதுவும் எனக்கு வேண்டும் என்பதாக இப்படி எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டார். அடுத்தபடியாக 11வது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொண்டு வேறு எதையும் உபாயமாக கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிடத்தில் எனக்கு ஈடுபாடு அமைய வேண்டும், அவர்களிடத்தில் என்னுடைய மனம் ருச்சிக்க வேண்டும் என்பதாக 11வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். त्वय्याचार्यैः विनिहितपराः तावका रङ्गनाथ त्वत्कैङ्कर्यप्रवणमनसः त्वद्गुणास्वादमत्ताः
त्वय्येकस्मिन्नपि विजहतो मुक्तवत् साधनत्वं त्वच्छेषत्वस्वरसरसिकाः सूरयो मे स्वदन्ताम्. எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினவர்கள், எம்பெருமானியே உபாயமாக கொண்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஆச்சாரியைஹி துவயி, துவயி என்னால் துவயி வினிகிதபராக, எம்பெருமானிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தவர்கள். அதாவது எம்பெருமானே உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிற பிரார்த்தனை தானே அந்த சரணாகதி. அதை எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டவர்கள் என்பது பொருள் அதற்கு. ஆஹா, துவயி வினிகிதபராக, உன்னிடத்திலேயே பொறுப்பை ஒப்படைத்தவர்கள். அப்புறம் தொத் கைங்கரிய பிரவண மனசா, எம்பெருமானுக்கு இருக்கும் நாள் உகந்தருடைய நிலங்களிலே குணானுபவ கைங்கரியங்களே பொதுபோக்காக என்று எம்பெருமானிடத்திலேயே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டாலும் கூட இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே எப்படி இருக்க வேணும் என்றால் அந்த எம்பெருமானுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட்ட மனசை உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று அர்த்த சொன்னார். அதற்கு மேலே தொத் குணாஸ்வாதமத்தாக, எம்பெருமானுடைய திருக்கல்யாண உன்னுடைய திருக்கல்யாண குணங்களையே அனுபவித்து அதனால் மத்தாக பெருமிதம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் என்று சொல்கிறார். அதுக்கு மேலே தொய்யேகஸ்மின்னபி விஜகதோ முக்தவத்து, முக்தவத்து முக்தர்கள் என்னால் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போய் சேர்ந்து விட்டவர்களுக்கு முக்தர்கள் என்று பெயர். அவர்களைப் போலவே இவர்களும் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவர்களைப் போலவே ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் தொய்யேகஸ்மின்னபி சாதனத்துவம் விஜகதா, அந்த எம்பெருமானையும் கூட சாதனம் என்கிற நினைவை விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். முக்கியமாக அதாவது எம்பெருமானை சாதனமாக, எம்பெருமான் தான் சாதனம், அதில் ஒன்றும் தவறில்லை. அவனையே உபாயம், உபாயம் சாதனம் என்கிறதெல்லாம் ஒரே அர்த்தத்தையுடைய வெவ்வேறு சொற்கள். ஆக எம்பெருமானையே சாதனமாக கொண்டு எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுவது தான் பிரபத்தி. ஆனால் அந்த பிரபத்தியாக எம்பெருமானை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு அந்த சாதனத்துவம் என்கிறதும் போய்விடுகிறதாம். முக்தர்கள் அப்படித்தான் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அவனை அடைகிற வரைக்கும் அவனை சாதனமாக கொள்ளுகிறார்கள். ஆனால் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு அவன் வெறும் பலமாகிறானே தவிர அப்பொழுது சாதனம் ஆவதில்லை அல்லவா. அதைத்தான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. முக்தவத்து சாதனத்துவம் தொயி விஜகதா, அப்படி எம்பெருமானையும் சாதனம் என்கிற நினைவை அவர்கள் விட்டு விடுகிறார்கள் முக்தர்களைப் போலே. அதாவது முக்தர்கள் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்களோ அதுபோல் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து கொண்டே எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே தொச்சேஷத்துவ ஸ்வரசரசிகாக, எம்பெருமானுக்கு அடிமையாக இருத்தல், அதிலேயே ஈடுபாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியா சூரையா என்று அவர்களிடத்திலே மே ஸ்வதந்தாம், எனக்கு ஈடுபாடானது உண்டாக வேணும். அதாவது எம்பெருமானையே எல்லாருமாக கொண்டு பிரபத்தி செய்பவர்கள் என்னால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிறதை விவரிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது என்ன தெரிவிக்கிறார், ஆச்சாரியர்களால் தங்களுடைய பொறுப்பை சமர்ப்பிக்க, ஆச்சாரியைஹி தொய் வினிகிதபராக என்னால் என்ன அர்த்தம், தாங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் உன்னிடத்திலே தங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து நீயே உபாயமாவாய் என்று உன்னிடத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். உன்னுடைய கைங்கரியத்திலே ஈடுபாடு கொண்ட மனசை உடையவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதிலேயே பெருமிதம் கொள்ளுகிறார்கள். முக்தர்களைப் போல உன்னையே அனுபவித்து கொண்டிருக்கிறபடியினாலே சாதனம் என்கிற உன்னிடத்திலே நீ சாதனம் என்கிற நினைவையும் விட்டு விட்டு உன்னை பலமாக கொண்டு அவர்கள் அனுபவிக்கிறார்கள். உனக்கு அடிமைப்பட்டதையே மிக உயர்ந்த நிலையாக நினைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகானுபாவர்கள், அந்த மகானுபாவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்களிடத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டாகட்டும், மே ஸ்வதந்தாம் என்று இந்த ஸ்லோகத்தில் அப்படி இருக்கக்கூடிய பிரபன்னர்களிடத்திலே தனக்கு ஈடுபாடு உண்டாக வேணும் என்கிற அந்த நிலையை விண்ணப்பித்தார் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 12வது ஸ்லோகம். இந்த 12வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானே, அதாவது பிரபன்னர்கள் சரணாகதி பண்ணின பிற்பாடு எம்பெருமானியே உபாயமாக கொண்டு நீயே என்னை ரட்சிக்க வேணும் என்று அவனிடத்திலே ஒப்படைத்த பிற்பாடு தங்களுடைய ரட்சணத்திற்காக, தங்களை காத்துக்கொள்வதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இருத்தல் என்கிறது ஒரு உயர்ந்த நிலையாக சொல்லப்படுகிறது.
அந்த நிலையை இந்த 12வது ஸ்லோகத்திலே விவரிக்கிறார். கல்பஸ்தோமேப்யபாஸ்தத்வதிதரகதயோ அசக்தி தீபக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷரண பரிணமன் நிர்விகாதானுகூல்யாஹ த்ராதாரம் த்வாம் அபேத்யாத் சரணவர்ணதோ நாத நிர்விக்னயந்தஹ त्वन्निक्षिप्तात्मरक्षां प्रतिरसबजुषः स्वप्रवृत्तिं त्यजन्तीः. ரங்கநாதனை குறித்து அருளி செய்கிற ஸ்லோகம் இது. ரங்கேஷா, நாதா என்றெல்லாம் அவனை அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அசக்தி தீபக்தி பூம்னா, தங்களை காத்துக்கொள்வதிலே தங்களுக்கு சக்தி இல்லை, அசக்தி. தீ என்னால் அந்த ஞானம், எம்பெருமானே நமக்கு உபாயமாவான் என்கிற ஞானம், அவனிடத்திலே பக்தி, ஈடுபாடு, இவற்றின் மிகுதியினாலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்னால் கல்பஸ்தோமேபி அபாஸ்துவத் இதரகதயகா, அதாவது மேல் மேல் வரக்கூடிய கல்பகோட்டி காலங்களானாலும் சரி, அந்த காலங்களெல்லாம் உன்னை அறிய வேறு புகழை உடையவர்கள் அல்லர் அவர்கள். அதாவது புகழொன்றில்லா அடியேன் என்று அவர்கள் எப்பொழுது உன்னை பற்றிவிட்டார்களோ, கல்பஸ்தோமேபி இதரகதையா தொதபாஸ்த இதரகதையா, உன்னை தவிர வேறு கதியை அற்றவர்களாக அவர்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி இருக்கிற காலத்திலே இருக்கும் நாள் எப்படி இருக்க வேண்டும் என்னால் பிராதிகூல்ய க்ஷரண பரிணமத் நிர்விகாத ஆனுகூல்யாக, அதாவது எம்பெருமானுக்கு பிரதிகூலமானவற்றை சாஸ்திரங்களிலே தடை செய்தவற்றை செய்யாமல் இருந்தும் சாஸ்திரங்களிலே செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருப்பவற்றை செய்தும் இருக்கிற நிலை இருக்கிறதே, அதுதான் அவனுக்கு ஆனுகூல்யம் பிராதிகூல்யம். எம்பெருமானுக்கு அனுகூலமானவற்றை செய்தல், பிரதிகூலமானவற்றை விடுதல், அப்படிப்பட்டது. அதுக்கு மேலே இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள். திராதாரம் துவாம் அபேத்யாத்து, நீதான் ரட்சிப்பவன், அதனால் உன்னை மீற முடியாதவர்களாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சரணவரணதா நிர்விக்னயந்தா, அதாவது பிரபத்தியை பற்றி உன்னையே உபாயமாக அவர்கள் கொண்டு விட்டபடியினாலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னால் ரபச ஜுஷசா, என்னால் தாங்கள் பெறக்கூடிய பலன், அதாவது உன்னை அடைந்து அனுபவித்திருக்கிறது, அதிலே துடிப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு மேலே தொன்னிக்ஷிப்த ஆத்மரக்ஷாம் பிரதி, தங்களை காத்து கொள்ளுகிற பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டபடியினாலே ஸ்வப்ரவிருத்தியம் தியஜந்தி, தங்களை காத்து கொள்ளுகின்ற தங்களுடைய முயற்சியையும் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள் என்று இப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்தவர்கள் இருக்கிறார்கள். பிரபத்தி செய்தவன் என்னால் எப்படி இருக்க வேண்டும் என்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அனுகூலமானவன் எம்பெருமானுக்கு அனுகூலமானவற்றை செய்து பிரதிகூலமானவற்றை விட்டுவிட்டு அவனையே உபாயமாக கொண்டு எக்காலமானாலும் அவனை தவிர வேறொன்றை உபாயமாக நினையாமல் அவனையே எதிர்பார்த்து தங்களுடைய ரட்சணத்தையும் அவனை கொண்டே நடத்துதல் என்று இப்படி இருக்கிறார்கள் என்று இந்த விஷயத்தை எல்லாம் தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.